ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ராணிக்கு வயிற்று வலி வந்துடுது. இது எல்லாமே நம்ம சாவித்திரியோட வேலை தான். உடனே சித்தார்த் என்ன பண்ணுறாங்கன்னா ராணியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம சித்தார்த் கூடவே தாத்தா பாட்டி வளர் இவங்களும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தமன்னா போய் விஷயத்தை ஜான்ஜினியா கிட்ட சொன்னதும் ஜான்ஜினியா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வடக்கு திசையில் மட்டும்தான் என்னோட சக்தி வேலை செய்யும். அதனால நான் சொல்கிற மாதிரி வடக்கு திசையில் இருக்கிற ரூமில் போய் ஒரு பூஜையை பண்ணிடு, அதுக்கப்புறமா நான் உடம்புக்குள்ளே ஈஸியாக வந்துடுவா அப்படின்னதும் உடனே தமன்னாவும் சரின்னு சொல்லிட்டு வடக்கு திசையில் இருக்கிற ரூமில் போய் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா சித்தார்த் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு அம்மா நின்றுட்டுருக்காங்க. அதாவது அம்மன் மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க அம்மன் ஒரு மாதிரி வந்திருக்காங்களா இல்லை நம்ம ஜான்ஜினியா அனுப்புனதானு எனக்கு சரியாக தெரியலைங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அச்சிஎஸில் அப்படியே அம்மன் மாதிரியே இருந்தாங்க. உடனே அந்த இடத்துல தோன்றி வராங்க. இன்னொரு பக்கம் சித்தார்த் ராணியை வண்டியில் ஏற்றிட்டு வரும்போது திடீர்னு வண்டி நின்று போயிடுது. அப்போ சித்தார்த்து கிட்ட தாத்தா பாட்டிலாம் என்ன ஆச்சுப்பா சித்தார்த், இருங்க தாத்தா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க்குறாங்க. பார்த்தா வண்டியில் ஒரு சிக்கல் போல். உடனே சித்தார்த் வண்டியை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தாத்தா பாட்டி, என்னால் சுத்தமாக முடியல, இங்கே பாருப்பா சித்தார்த், அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னதும் நான் என்ன பண்ணட்டும் தாத்தா, இருங்க வேறு எதுவும் வண்டி வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஒரு குட்டி பொண்ணு என்ன ஆச்சு சித்தார்த், உன் பொண்டாட்டி வழியில் துடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னும் போதும் ஆமாம் கவலைப்படாத சித்தார்த், உன் பொண்டாட்டியை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்க்குறதுக்கு அந்த கடவுளே வந்த மாதிரி இருக்குமா, எப்படியாச்சும் எங்கள் ராணியை காப்பாற்றிடுங்க அப்படின்னதும் சரி சித்தார்த், உன் பொண்டாட்டி என்ன காப்பாற்றுறதா இருந்தா நீ எனக்கு நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாம்மா, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சித்தார்த் சொன்னதோ அப்படின்னா சரி, வாக்கு மீறக்கூடாது. இல்லைம்மா, கண்டிப்பாக நான் வாக்கு மாற மாட்டேன் அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ராணியோட வாய்க்குள்ள ஒரு மூலிகை தண்ணியை விட்டதும் ராணிக்கு உடனே சரியாயிடுது. இதை பார்த்து தாத்தா பாட்டி சித்தார்த் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யோ, எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு, ஏம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னதும் பரவாயில்ல இருக்கட்டும் ராணி, ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் கொடுத்த வாக்குப்படி என் பொண்டாட்டியை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சித்தார்த் சொன்னதோ அதெல்லாம் இருக்கட்டும் சித்தார்த், நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேணாமா, நான் என்ன கேட்டாலும் தாரன்னு சொன்னல, எனக்கு நீ கழுத்தில் போட்டிருக்கிற மாலை தான் வேணும், அந்த மாலையை கொடுத்துரு அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, வேற ஏதாச்சும் கேட்கலாம்ல அப்படின்னு ராணி சொன்னதோ இல்லை ராணி, எனக்கு சித்தார்த் போட்டிருக்கிற மாலை தான் வேணும், சித்தார்த் வாக்கு மாற மாட்டேன்னு சொன்னல, அதனால கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது, மாலையை கொடு அப்படின்னதும் ஆமா ராணி, நான் கொடுத்த சத்தியத்தை மீறதே எனக்கு சரியில்லை, நான் மாலையை கலட்டிடுறேன் அப்படின்னுட்டு சித்தார்த் மாலையை கலட்டுறாங்க. அதே டைம் தமன்னாவை தான் காமிக்கிறாங்க. உடனே ஜான்ஜினியா தமன்னாவோட உடம்புக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக தமன்னா ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கிற மாதிரி காமிச்சு இன்னும் ஒரு ப்ரொமோ முடிச்சிடுறாங்க.